Welcome back to CGA. Welcome all the parents and students. Let's be going for the quick review of TNA 2024 rank list or a quick review with compared to TNA 2023. And a lot of discussion we have discussed about the rank cutoff குறையும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் பின் ஒரு 20,000 அப்ளிகேஷன் ஹஸ் பின் இன்க்ரீஸ்டு. TNA 2024 பார்த்தீங்கன்னா 1,97,601 applications receive ஆயிட்டு rank list வெளியிட்டு இருக்காங்க. TNA 2020 பார்த்தீங்கன்னா 1,76,744 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 ranking வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிகமா இருக்கு. அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமா வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா TNA 2023ல 200 out of 200 பார்த்தீங்கன்னா 102 ஸ்டூடெண்ட்ஸ். பட் இந்த வாட்டி 200 out of 200 பார்த்தீங்கன்னா 65 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. பட் ஆனா நீங்க இந்த ரேங்க் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு கட் ஆஃப் இன்க்ரீஸ் இங்க பார்க்க முடியுது. TNA 2024ல ரேங்க் 1ல இருந்து 15,000 பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 200ல இருந்து 185.5. அதாவது ரேங்க் 1ல இருந்து 15,000 கட் ஆஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 200ல இருந்து 185.5. அதே 2023ல பாத்தீங்கன்னா ரேங்க் 1ல இருந்து 15,000க்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் 200ல இருந்து 183. அப்ப இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2.5 மார்க் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? நம்ம கட் ஆஃப் குறையும் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? பட் என்னன்னா நிறைய கல்லூரியில சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய லிஸ்ட் வந்து நமக்கு மேட்ரிக்ஸ் வந்தாதான் தெரியும். ஏன்னா நிறைய கல்லூரிக்கு இப்பதான் வந்து அப்ரூவல் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால அதை பொறுத்து தான் நமக்கு வந்து லாஸ்ட் இயருக்கு முடிஞ்ச மாதிரி இந்த வருஷம் முடியுமான்றது தெரிய வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா TNA 2024 ரேங்க் 15,001ல இருந்து 30,000 வரையும் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 185 to 177. அதுவே லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 15,001ல இருந்து 30,000 வரையும் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 183ல இருந்து 171.5. ஸோ 15,000 இருந்து 30,000 வரையும் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகி பாருங்க. 5.5 மார்க்ஸ் ஹஸ் பின் இன்க்ரீஸ்டு. இந்த வருஷம் 5.5 மார்க் இங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. கரெக்டுங்களா? அண்ட் சிமிலர்லி TNA 2024 30,001 ரேங்க்ல இருந்து 60,000 வரையும் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 177 to 162. அண்ட் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 30,000 to 60,000 பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 171.5 to 154.5. ஸோ இங்கேயுமே பாத்தீங்கன்னா 154.5ல இருந்து எவ்வளவு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 8 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூ கேன் see here. ஓகேங்களா? ஸோ அப்போ கட் ஆஃப் ரேஞ்சஸ் ஃப்ரம் 154.5 to 171.5. இந்த வருஷம் 162 to 177. அண்ட் நெக்ஸ்ட் ரேங்க் பாத்தீங்கன்னா 60,001 to 1 lakh பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 162 to 144 இந்த வருஷம் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 154.5 to 136. அப்ப இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 1 lakh ரேங்கிங்க்கு இந்த வருஷம் லாஸ்ட் இயர் 136, இந்த வருஷம் 144. அப்ப எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 4 plus 4 எக்ஸாக்ட்லா 8. அது வந்து முன்னாடி 7.5, இது 8. அண்ட் 1 lakh 1ல இருந்து 150,000 வரையும் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 144 to 121 இந்த வருஷம். ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 1 lakh 1 to 150,000 பாத்தீங்கன்னா 136 to 112.5. அப்போ 1,50,000 க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் எவ்வளவு வந்திருக்கு? 112. இந்த வருஷம் 121. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க? 8.5 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1,50,000 1 ரேங்க்ல இருந்து 1,76,744 இந்த வருஷம் பாத்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் 106. அது லாஸ்ட் இயர் பாருங்க 77.5. கிட்டத்தட்ட எவ்வளவு மார்க் டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 23 plus ஒரு 4 27 மார்க்ஸ் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வருஷம். ரைட்டா? இந்த வருஷம் அப்ளிகேஷன் அதிகம். இது லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ரேங்க் லிஸ்டே மொத்தமே 1,76,744 ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த வருஷம் 1,97,000 ஸ்டில் அகைன் ஒரு 23,000 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ கட் ஆஃப் வந்து 106 to 77.5. இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 23 to 25 marks has been increased this year for this range. So for starts from நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல டாப் 15,000 ரேங்கிங்ல 2.5 மார்க்ஸ். அடுத்த இதுல பாத்தீங்கன்னா 5.5 மார்க்ஸ். அடுத்த இதுல பாத்தீங்கன்னா 6 மார்க்ஸ் 7.5 மார்க்ஸ். அடுத்த இதுல பாத்தீங்கன்னா 8 மார்க்ஸ். அடுத்த இதுல பாத்தீங்கன்னா 8.5. அடுத்த இதுல பாத்தீங்கன்னா 27.5. ஸோ கிட்டத்தட்ட ரேங்க் கம்மியாக கட் ஆஃப் கம்மியாக உங்களுக்கு கட் ஆஃப் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் யூ நோ நாட் டு பேனிக். நமக்கு நிறைய கல்லூரியில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால we can able to
ஐ மீன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட் இயர் கிடைச்ச அதே சிமிலர் தான் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டாப் காலேஜஸ் சொல்லக்கூடிய முக்கியமான கல்லூரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் சேம் கட் ஆஃப் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எனியோ டீடைல் அனாலிசிஸ் இன்னைக்கு ஈவினிங் குள்ள வில் ட்ரை டு அப்டேட் யூ, and community wise analysis also will be giving you as soon as possible. Thank you all of you.